நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் போட்டிகள், பிடி சார் ஒரு பக்கம், வெண்பா மறுபக்கம் ஐஸ், இவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு போட்டிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் தீபிகா தான் நம்ம ஐஸுவை ட்ரா பண்ண வராங்க. அதே சமயத்தில் வெண்பாவை ட்ரா பண்ண வர்றது நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜய். அவங்க ரெண்டு பேரும் போய் ஃப்ரையில் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் பிடி சார் இருந்து வாமா மல்லி, மறுபக்கம் தீபிகா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு அழைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க பொண்ணுங்க அந்த மாதிரி போர்ட்ஸ்ல கலந்துன்னு இருக்காங்க, உங்களுக்கு ஓகேவா சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அனைத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவையும் மறுபக்கம் அந்த ஐசு பாப்பாவையும் ரெண்டு பேரும் ஒன்னா நிற்கிறாங்க. உடனே அதை பார்த்து நம்ம தீபிகா ஓடி வந்து, என் பொண்ணை இந்த கேம்ல பிளே பண்றதுக்கு எனக்கு ஓகே தான், ஆனா இந்த வெண்பா கூட சேர்ந்து தான் அவன் இந்த கேம்ல ஆடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை, வேற எதனா ஒரு ஃபேர்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் மனசு தாங்கலை, அப்படியே சும்மா சுக்குநூறா ஒரு பக்கம் உடஞ்சி போயிருச்சு. இப்போ என்னடா பண்றது, நாம ஒரு பிளான் பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது, என்னதான் நம்ம பண்றது, எது பண்ணாலும் ஒரு பக்கம் சிக்கலும் வக்கலும் நக்கலாமையே போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயம் பதட்டம் எல்லாமே வருது. சரி இருக்கட்டும், இப்போ என்னாச்சு, அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஆகலையே, ஏன் மேடம் கரெக்டாக தானே போயின்னு இருக்கு அந்த பேர், இவங்க ரெண்டு பேரும் தான் இதை கரெக்டாக கேம் பிளே பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, டான்ஸ்லேருந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் முடியாது, என்னோட பொண்ணு இவ கூட சேர்ந்து இது பண்ணக்கூடாது. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுறாங்க. அந்த போட்டியில் ரெண்டு பேருமே ஒரு பக்கம் தோல்வி மண்ணை கவிறாங்க. அந்த சமயத்தில் மல்லி போயிட்டு, பெரியவங்களுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், அதை என்னைக்குமே வெளியே காட்டிக்கூடாது. நம்மளை நாம் ஒரு பக்கம் இது பண்ணிடணும், அதை விட்டுட்டு பெரியவங்க பண்ணுற தப்புக்கு சின்னவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு நறுக்குன்னு ஒரு வாரத்தை கேட்டுறாங்க. நல்லா முக்கி வச்ச சாணியை எடுத்து மூஞ்சில் வச்ச மாதிரி இருக்கு ஒரு பக்கம் தீபிகாவுக்கு. இதுக்கு மேலே தீபிகா திருந்துவாங்களா, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா, ஓய்வுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவரும் ஒரு டைலாக் சொல்றாரு, என்ன மல்லி நீ மட்டும் தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார், உன் பிரச்சனைக்கு நான் வர மாட்டோம், என் பிரச்சனைக்கு நீங்க வராத, உன் பாட்டுக்கு உன் வாழ்க்கை உண்டே நான் சந்தோஷமா இரு, மல்லி கண்டிப்பா உன்னோட தம்பியை கொண்டு இருக்கா மாட்டான், எனக்கு மல்லியை பத்தி 100% தெரியும், 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, டே விஜய் நீ யாரு, அவ பின்னாடி எப்ப வந்து வால் பிடிச்சி சுத்தின்னு இருக்கா, அது எல்லாமே எனக்கு தெரியும்டா, என்கிட்ட வந்து இப்படி பண்றான் அப்படி பண்ணலாம், அவளுக்கு சம்மந்தம் இருக்காது இம்மந்தம் இருக்காது, எந்த வார்த்தையும் பேசாத சரியா, என் தம்பி அவன் உண்மையா மட்டும்தான் என்கிட்ட பேசுவான். உடனே அவங்க அப்பா இருந்து ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது, அவருக்கு வந்து மைண்ட்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு, விக்கல் இருக்கு, ஒரு பக்கம் மனநிலை பாதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா படிப்பாரு, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான் தினேஷ்க்கு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாருன்னா அந்த விஷயத்தை கற்பனையிலே அது கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அது எதுவுமே நடக்காது, அவர் வாழ்ந்த மாதிரி ஒரு கற்பனையில ஒரு உலகத்தில் வாழ்ந்துன்னு இருப்பாரு, அதை வந்து மற்றவங்கள நம்ப வைக்குவார். இதுதான் அவரோட முட்டாள்தனமே. இந்த விஷயத்தினால தான் நம்ம மல்லியோட பேரு எல்லா தவளையும் ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால மல்லி ரொம்பவே கஷ்டத்துல துக்கத்துல போயிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு, இதெல்லாம் இப்படியே ஒரு பக்கம் முடிவுக்கு நம்ம விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தீபிகா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமான முகத்தை வச்சுன்னு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளை பொறுத்த வரைக்கும் தான் தம்பியை கொண்டவளை அப்படியே சும்மா கையால புளிஞ்சி அவளை அப்படியே சும்மா செட்னி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இது நடக்குமா, எப்படா நடக்குது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சும்மா ஒரு பக்கம் இப்படி காற்று ஒரு பக்கம் சர்க்கு ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் லைட்டாக 4 துளி விழுந்தாவே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு காலையில் 10 மணி வரையும் தராமல் இருக்காங்க, நைட்டு 10 மணிக்கு ஆஃப் பண்ணா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல போயின்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, மேல் இடத்துல நல்லா இருந்தாலும் அந்த கீழக்கிறானுங்க பாரு அசரா பேசுற, இவனுங்களோட இம்சை தாங்க முடியலங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கொடுமைன்னு கோவிலுக்கு போனா கோவிலே ஒரு பக்கம் தலைவரிசை ஆடுங்கிற கணக்காக தான் இருக்கு. சரி ஓகே, நம்மளுக்கு நேரத்துக்கு அந்த கான்செப்டை பத்தி நம்ம கான்செப்டுக்குள்ள நம்ம வரலாம். இப்போ நம்ம மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேராக போறாரு தீபக் கிட்ட பேசினாங்க. பாருங்க தீபக், உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஆனா இந்த விஷயத்தை எக்காரணத்து கொண்டும் யாருக்கிட்டே சொல்லாங்க, முக்கியமா விஜய் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீபிகா இந்த மாதிரி நான் வான் பண்ணியிருக்கேன், தீபிகா இனிமே விஷயத்தில் தலையிட மாட்டான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அவன் சரியான ஆப்போசிட்டா தீபிகாவுக்கு எதிராக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அவன் எந்த காரணத்தினால என்ன ட்ராக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நான் போய் மேல் இடத்துல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும், இந்த தப்பா மட்டும் என்னைக்குமே பண்ணிடாத, இந்த தப்பா பண்ணா அடுத்த செகண்டே ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் கோவிந்தால போயிடும். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் தீபிகாவை பத்தி, அவன் வேலையில் இருக்கிற வரையும் ஏதோ நிதானம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு இருப்பான். ஆனா வேலையை விட்டு நின்று அடுத்த செகண்ட் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூர முகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும்
சரி ஓகே, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் புதுசாக தினசரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, என்ன பண்ண போகிறாங்க, ஏதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம சேனலில் ஒரு கிவ்வே வச்சுருக்கோம். பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு தான் அந்த கிவ்வே கண்டிப்பாக உண்டு. பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் நான் அறிவிச்சிருக்கேன். ஏன்னா குறிப்பிட்ட நபர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோலேயே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்களுக்கு என்னென்ன கிவ்வே அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்களும் வெல்லலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு சிறப்பான பரிசு. என்ன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. அது என்னன்றது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். ஏன்னா சொல்லலாம்னு ஆசை தான். ஏன்னா அவங்களே ஒரு பக்கம் அதை நம்ம அனுப்பி அவங்க வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோ நாம் ப்ளே பண்ண வச்சு அது இன்னும் நிறையா இன்க்ரீஸ் ஆகலாம். நிறைய பேர் வந்து வாண்டடாக இதில் வந்து ஜாயின் ஆகலாம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சியோ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகேன். இன்னொரு 30 செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா ஒரு விஷயத்தில் சிக்கின்னு இருக்காங்க. அந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதை இப்போ சொல்லி அதை ஒரு பக்கம் முடிச்சு விட்டுறலாம். அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட பேசலான்னு ஐஸு கிட்ட போகிறாங்க. ஐஸு மூஞ்ச திருப்பின்னு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க வெண்பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் வெண்பாவுக்கு மனசு உடஞ்சி போயிடுது. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா, அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.